மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் 24. எதுவாக வேண்டுமானாலும் இருங்கள், ஆனால் அதில் சிறந்திருங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் வரிகள். காவல் நிலையத்திற்குள் நுழைந்த மீரா அங்கே தலை கவிழ்ந்தபடி நின்றிருந்த அர்ஜுனனிடம் கோபமாக சென்றாள். அவன் அவளை நிமிர்ந்து பார்க்க பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு அறை வைத்தாள். அவனோ எந்த உணர்வும் இன்றி மீண்டும் தலையை குனிந்து கொண்டான். அவள் கையை பிடித்து நிறுத்தினான் ரகு. அவசரப்படாத மீரா, அவன் தப்பு பண்ணானா இல்லையானே தெரியாம அவனை ஏன் அடிக்கிற? சந்தேகம் என்ன? அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க அம்மாவை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான் பாருங்க என்றாள் கோபமாக. அவன் அம்மா வாசுகி அங்கிருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் அவ்வளவு வருத்தம். இங்க வாங்க, யாரு நீங்க? இன்ஸ்பெக்டரின் குரலுக்கு இருவரும் அங்கே சென்றார்கள். சார், ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அது உண்மையா இல்லையான்னு விசாரிக்காமலேயே இப்படி கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா? கோபமாக கேட்டாள் மீரா. மீரா, அமைதியாயிரு, நான் பேசிக்கிறேன் என்று அவளை அடக்கினான் ரகு. நீ அவனுக்கு என்னம்மா வேணும்? இவ அவனுக்கு அக்கா மாதிரி சார், ரகு பதில் கூறினான். இங்க பாருப்பா, ஸ்வேதான்ற பொண்ணை லவ் பண்ணுறேன்னு ஆசை காட்டி அவளை ஒரு இடத்திற்கு வர வச்சு அவகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் இவன். அந்த பொண்ணு இவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து வீட்டில் சொல்லி அழுதுருக்கா. அவங்க வீட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, இவன் தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்றதுக்கு ஆதாரம் என்ன சார்? இவன் தான் லாஸ்ட்டாக அவளுக்கு மெசேஜ் பண்ணி வர சொல்லியிருக்கான். அவன் நம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. மெசேஜ் தானே சார், அதை யார் வேணும்னாலும் அனுப்பியிருக்கலாம். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சாட்சி சொல்ல தயாராக இருக்கா. இவன் தான் அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். 2 பேரும் தனியாக மீட் பண்ணலாம்னு அவன் சொன்னதை கூட அவள் கேட்டிருக்கா. அப்படி இருந்தும் எதுக்கு சார் அவள் ஃப்ரெண்டுக்கு அது தப்புன்னு அட்வைஸ் பண்ணலை? அவளை ஏன் போக விட்டா? அவ்வளோ அக்கறை இருந்தா ஸ்வேதாவோட வீட்டில் இந்த விஷயத்தை சொல்லி தடுத்திருக்கலாமே. அவர் ஒரு முறை அர்ஜுனனை பார்த்தார். சரி சார், நான் இன்னொன்று கேட்குறேன். இவன் கூப்பிட்டதும் அவள் போனானா இவன் மேலே ஆசை இல்லாமலா போயிருப்பா? அப்படி இருக்கும்போது இவன் நடந்துக்கிட்டதுக்கு பேர் தப்பில்லையே, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இல்லையா? தம்பி ப்ளீஸ், இப்படியெல்லாம் பேசாதப்பா, நான் என் பையனை அப்படி வளர்க்கலை. வாசுகி பதறினார். அம்மா ப்ளீஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவனின் அழுத்தமான வார்த்தைகளில் அவர் அமைதியாகிவிட்டார். ஆனால் அவருக்கு அழுகை பொங்கிக் கொண்டு வந்தது. அதற்குள் கமலேஷ், பிரேம், புவனேஷ், கரண் எல்லோரும் வந்து விட்டார்கள். ஏன் சார், உங்களை பார்த்தா 70s கிட் மாதிரி தெரியுதே, இந்த 100க்கு 100 படம் பார்த்ததில்லையா? அதுதான் சார், பாலச்சந்தர் படம் என்றான் ரகு கிண்டலாக. எதுக்கு என்றார் அவர் இறுக்கமான முகத்தோடு. இதோ இப்போ திரும்பவும் பார்ப்பீங்க பாருங்க என்றவாறே கமலேஷிடம் அவன் கையை நீட்ட அதில் தன் செல்போனை வைத்தான் கமலேஷ். அதனை இன்ஸ்பெக்டரின் முன் வைத்தான் ரகு. அதில் ஸ்வேதா அர்ஜுனனை தன் லவ்விற்கு ஒத்துக்கொள்ள சொல்லி மிரட்டி கொண்டிருக்க அவனோ எரிச்சலோடும் வெறுப்போடும் அவளை கடந்து சென்றான். இன்னொரு வீடியோவில் அவன் சட்டையை பிடித்து பேச முனைய கோபத்தோடு அவளை தள்ளி விட்டுவிட்டு திட்டிவிட்டு சென்றான். இன்னும் சில வீடியோக்களும் அப்படியே இருக்க, பார்த்துக்கோங்க சார், நல்லா பாருங்க, இதெல்லாம் உண்மையான வீடியோஸ், வேணும்னா எப்படி வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க என்றான் ரகு. அதனை கையில் எடுத்து சில நிமிடங்கள் அவைகளை மீண்டும் மீண்டும் பார்த்து ஆராய்ந்தவர் ஸ்வேதாவின் பெற்றோர்களையும் ஸ்வேதாவையும் உடனே வர சொன்னார். அவர்களிடம் அந்த வீடியோக்களை காட்ட அதை கண்டு அவளை பெற்றவர்கள் திகைக்க அவளோ திருடனுக்கு தேல் கொட்டியதை போல் விழித்தாள். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கமா நீ? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சியா? ஆக்சுவலாக அவங்க தான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். விருப்பம் இல்லாத பையனை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்க. சார், முதல்ல உங்கள் பொண்ணை கங்காணிங்க, அவளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க என்று அவர்களை பொறிந்து தள்ளியவர் அர்ஜுனனிடமும் வாசுகியிடமும் மன்னிப்பு கேட்டு அவர்களை அனுப்பி வைத்தார். வெளியில் வந்த வாசுகி கண்களில் நீர் மல்க ரகுவிடம் நன்றி கூறினார். எப்படிடா இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்தீங்க என்றாள் மீரா ஆச்சரியமாக. சார் தான் சீனியர் எடுக்க சொன்னார் என்றான் கரண். உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா ரகு? ஒரு தடவை உன் கூட காலேஜுக்கு வந்தப்போ அந்த பொண்ணு இவன்கிட்ட வாண்டடாக பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். என்னவோ என் மனசுக்கு தப்பாக பட்டுச்சு. கமலேஷை கூப்பிட்டு கேட்டேன். அப்போதான் அந்த விஷயத்த சொன்னான். எனக்கு ஏதோ மனசில் உறுத்தினதுனால அதுக்கப்புறம் அவள் வந்து அர்ஜுனன் கிட்ட பேசுகிறப்ப எல்லாம் வீடியோ எடுத்து வைக்க சொன்னேன். அதுதான் பசங்க செஞ்சிட்டாங்க. ஓ சூப்பர் ரகு, நான் கூட என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அம்மா, ஆட்டோ வந்துடுச்சு. பிரேம் ஆட்டோவை அழைத்து கொண்டு வந்திருந்தான். சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க, எதையும் யோசிக்க வேண்டாம்.
சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். விசாரணை பண்ணா போலீஸும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ள என் பையனோட பேர், எங்கள் மரியாதை எல்லாம் கெட்டு போயிருக்கும். சிங்கிள் பேரண்ட்டாக நான் படுற கஷ்டம் பத்தாதுன்னு எல்லோரோட ஏச்சையும் பேச்சையும் வேற வாங்கியிருப்பேன். என் பையன் தப்பு பண்ணலைன்னு ப்ரூவ் ஆகிறதுக்குள்ள 2 பேரும் ஒரு வழி ஆகியிருப்போம். ஆனால் நீ பண்ண உதவியில தான் இந்த பிரச்சனை ஆரம்பத்திலேயே முடிஞ்சிருச்சு. உனக்கு தான் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். கண்கள் கலங்க அவன் கைப்பிடித்து கூறினார் வாசுகி. அதெல்லாம் இருக்கட்டுமா, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க என்று அவர்களை அனுப்பி வைத்தான் ரகு. அர்ஜுனன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. யார் முகத்தையும் பார்க்கவும் இல்லை. முதலில் வாசுகி ஏறி அமர்ந்துவிட அவரை தொடர்ந்து ஏறச் சென்றவன் ஒரு நொடி நின்றான். பின் வேகமாக ரகுவிடம் வந்தவன் யாரும் எதிர்பார்க்காத நொடியில் அவனை ஒரு முறை அணைத்து விடுத்துவிட்டு வேகமாக ஆட்டோவில் ஏறி சென்று விட்டான். அவன் செயலில் திகைத்து சிலையாக நின்று விட்டான் ரகு. சில நிமிடங்கள் கழித்தே தெளிந்தான். சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க, நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல? மீரா அதட்டினாள். சரி சீனியர் என்று விட்டு எல்லோரும் சென்று விட்டனர். மீரா முருகவேலை அழைக்க சட்டென்று அவளை நிறுத்தினான் ரகு. இங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் வர சொல்லாத மீரா, அவர் பயந்துடுவாரு. வேற இடத்துக்கு வர சொல்லு என்று விட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் உயர்ந்த கட்டிடமாக மால் ஒன்று கண்ணில் பட அதை சொல்லச் சொன்னான். அவரும் வருவதாக தெரிவித்தார். பின் இருவரும் கிளம்பி அங்கே சென்று காத்திருந்தார்கள். அப்புறம் சார், இன்னைக்கு செம ஹாப்பியாக இருப்பீங்க. ஹர்ஷி, அர்ஜுனன் 2 பேர் மனசுலையும் இடம் பிடிச்சாச்சு என்றாள். என்றவன் முகத்தில் ஏதோ யோசனை. என்ன ரகு? ஸ்வேதாவுக்கு ஆதரவா சாட்சி சொல்றதா இருந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு? கனிஷ்கா. யாரு? ஷோபியோட தங்கச்சியா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்ச அவ தான் மெயின். ஸ்வேதாவை யூஸ் பண்ணியிருக்கா. அவ தான் இந்த பிளானையே ஸ்வேதாவுக்கு போட்டு கொடுத்துருப்பா. அப்படி என்ன அவளுக்கு அர்ஜுனன் மேலே கோபம்? அவளை ஃபர்ஸ்ட் இயரில் அர்ஜுனன் ராகிங் பண்ணானே, ஞாபகம் இருக்கா? அதுக்காகவா இப்படி? மேபி இருக்கலாம். நான் நாளைக்கே ஷோபிக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன். எதுக்கும் கேர்ஃபுல்லாக பேசு. ஏன் அப்படி சொல்கிறான் என்று புரியாமல் போனாலும் அவன் சொன்னதற்கு தலையாட்டினாள். மறுநாள் ஷோபியிடம் இதை பற்றி மீரா பேச அவளோ முற்றிலுமாக மறுத்தாள். இதை பாரு மீரா, என் தங்கச்சி அப்படி பண்ணுறவே இல்லை. அந்த ஸ்வேதா தான் அப்படி செய்ய சொல்லியிருப்பா. சும்மா உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணாத ஷோபி. என் தங்கச்சியே நீ தப்பு சொல்லுவ, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அந்த அர்ஜுனன் சொல்கிறத நம்புவ, என்ன நம்ப மாட்டா இல்லை? சும்மா உன் தங்கச்சி பண்ணுற தப்புக்கு துணை போகாத ஷோபி. உன் தங்கச்சியோட நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். அவளை பற்றி நீ எதுக்கு யோசிக்கிற? உன் தங்கச்சிங்களை மட்டும் பாரு. என் தங்கச்சிங்களுக்கு என்னடி? அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஏன், எனக்கோ டேடிக்கோ தெரியாமல் ஒரு சின்ன விஷயத்தை கூட மறைக்க மாட்டாங்க. உன் தங்கச்சி கூட அவங்கள எப்பவும் கம்பேர் பண்ணாத. அதுக்கு அவளுக்கு தகுதியே இல்லை. ரகு எச்சரித்ததையும் மீறி கோபத்தில் வெடித்து விட்டாள் மீரா. அங்கிருந்து கோபமாக சென்ற ஷோபி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அமர்ந்திருந்தாள். எவ்வளோ திமிர்! பணக்காரி இல்லை, அதுதான். எவனோ ஒருத்தனுக்காக என் தங்கச்சியே கேவலமாக பேசுவாளா? இவ தங்கச்சிங்க சொக்க தங்கமா? இருக்கட்டும் இருக்கட்டும், இவ தங்கச்சிங்க தங்கமாகவே இருக்கட்டும். ஆனால் இவ தங்கம் இல்லையே, அப்பாவுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறவ தானே இவ என்று தனக்குள் சொல்லி கொண்டவள் மீராவை பழிவாங்க கருவிக்கொண்டாள். 2 நாட்களில் மீரா ரகு சேர்ந்திருக்கும் புகைப்படங்களை ஜெயராஜின் மெயிலிற்கு அனுப்பி வைத்தாள். சேதுவை அழைத்த ஜெயராஜ், சேது, என் பொண்ணை பற்றி தப்பாக யாரோ கிரியேட் பண்ணுறாங்க. அது யார் என்னன்னு பாரு. மெயில் அட்ரஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. சேது அமைதியாக நின்றான். வாட் ஹேப்பன் சேது? அவன் அமைதியாக ஒரு பென் டிரைவை நீட்டினான். யோசனையோடு அதனை வாங்கி தன் மடிகணினியில் போட்டு பார்க்க அதில் ரகு பற்றிய விவரங்கள் ஆதி முதல் அந்தம் வரை இருந்தன. சேதுவை கேள்வியாக பார்த்தார் ஜெயராஜ். மெயில் பொய் இல்லை சார் என்றான். ஓ, சார் தான் என் மீரா குட்டி லவ் பண்ணுற பையனா? சிரித்து கொண்டே கேட்டார். சேது பதில் சொல்லவில்லை. ஆர்வமாக ரகுவை பற்றி படிக்க தொடங்கியவரின் முகம் இறுக்கத்தை தழுவியது. மறுநாள் மதிய உணவு முடிந்து மீரா தன் பையோடு வெளியில் கிளம்பினாள். மீரா, எங்கே போற? ஜெயராஜின் கேள்வியில் அப்படியே நின்றுவிட்டாள் மீரா. இதுவரை தன் தந்தை இப்படி கேட்டதே இல்லையே. அவளுக்கு புரிந்து போனது. பதில் சொல்லாமல் அவரை பார்த்தாள். அவரோ அவள் முகத்தை பார்க்கவே இல்லை. சாப்பிட்டு கொண்டே கூறினார், வரும்போது அவனை கூட்டிக்கிட்டு வா, பேசலாம். அவரின் மரியாதை இல்லாத குறிப்பிலேயே அவர் முடிவை உணர்ந்தாள் மீரா. ஜெயராஜ் என்ன முடிவெடுத்தார்?
தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.